ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் SAJS Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியான பீன்ஸு சாம்பார் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான இது நான் துவரம் பருப்பும் நான் மைசூர் தால் பருப்பும் சேர்ந்து கலந்து தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 250 கிராம் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துருந்தாச்சு. இப்போ நான் 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வைக்குவோம். இப்போ எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. இதை குக்கரில் நான் அடுப்பை பற்ற வைக்காமல் இதுலேயே நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்குவோம். சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க. நான் ஒரு 4 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி வெட்டி போட்டிருக்கேன். இப்போ ஒரு வெங்காயத்தை நான் வெட்டி போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகா தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுங்க, இல்லைன்னா உங்கள் சாம்பார் தூள் மட்டுமே போட்டால் போதும், அதிலே காரம் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ தண்ணியும் நம்மளுக்கு பருப்புக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். அந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு லைட்டாக ஊற்றினாலே போதும். இப்போ நல்லெண்ணெய் இருக்குது. நல்லெண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் இருந்தாலும் ஊற்றுங்க. இல்லைனா நம்ம சாதாரண தாளிக்கிற எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. எதாக இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா பொங்கி வராது வெளியே, அந்த குக்கருக்கு வெளியே பொங்கி வராது. அதனால தான் அந்த எண்ணெய் ஊற்றுறது. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வேலையும் நம்மளுக்கு ஈஸியாகிடும். அவ்வளோதான். இப்போ இதை குக்கரை அடுப்பில் வச்சு 2 விசில் தான். ஏன்னா மைசூர் தால் சீக்கிரம் அந்த பருப்பு வெந்துடும். அதனால் ஒரு 2 விசில் விட்டாலே போதும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், பருப்பு எல்லாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுமாரி தாளித்து மட்டும் தான் ஊற்றணும். பாருங்கள், நம்மளுக்கு வெந்துருச்சு. நம்மளுக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செய்யணுன்னா இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இது தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு உளுந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கவும் உங்களுக்கு நான் நிறைய போகிற மாதிரி தெரியுது. அதனால் இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வரமிளகா 2 போட்டுக்குங்க. தட்டி வச்சுருக்க பூண்டு ஒரு 3 பல்லு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. 2 வெங்காயத்தை வெட்டியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஜீரகம் போட்டுங்க. ஜீரகம் ரொம்ப நம்மளுக்கு நல்லது உடம்புக்கு. அது பருப்புக்கு கேஸ் ட்ரபிள், அதனால் அதுவும் போட்டுக்குங்க. ஜீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சம் கூட மட்டும் போட்டுக்குங்க, அது ரொம்ப நல்லது. அதுவும் பருப்புக்கு நம்மளுக்கு கேஸ் ட்ரபிளுக்கு கேஸெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, ஜீரண சக்தி அப்படி நல்லது. இப்போ அவ்வளோதான். நம்ம தாளித்து இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க அந்த பருப்பு இதெல்லாம் இதில் ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ சுவையான நம்மளுக்கு பருப்பு சாம்பார் ரெடி. இது பேச்சுலராக இருக்கிறவங்க ஈஸியாக செய்யலாம். நம்ம பருப்பு இதெல்லாம் வேக வச்சு காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு டயத்தை எடுக்கலாம். இது டக்குன்னு ஒரே செகண்டில் வேக வச்சோமா, டக்குன்னு தாளித்தோமா, டக்குன்னு வேலை முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு நம்மளுக்கு நெய் 2 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக. இப்போ சுவையான சாம்பார் ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.